இந்த எபிசோடில் நாம இயக்குனர் உமாபதி ராமையா இயக்கத்தில் வந்திருக்கிற TN 2026 படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தை கதை பற்றி பார்த்தோம்னா, வட இந்தியாவில் இருந்து தமிழகத்துக்கு வந்து மிகப்பெரிய நடிகராக துடிக்கும் நட்டி நடராஜை அடுத்த எம்ஜிஆராகவே கருதுகிறாரு ஜமீன்தாரான தம்பி ராமையா. தன் சொத்துக்களை விற்று அவரை முன்னேற்றுறாரு. படிப்படியாக முன்னேறி தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரமாகும் நட்டி நடராஜுக்கு அரசியல் ஆசையும் தம்பி ராமையா ஏற்படுத்துகிறாரு. இதை அடுத்து பல தரப்பிலிருந்தும் அவருக்கு நெருக்கடிகள் ஏற்படுது. எல்லாவற்றையும் மீறி அரசியல் கட்சி தொடங்கும் நட்டி நடராஜ் முதலமைச்சர் ஆகிவிடும் என்ற முடிவுக்கு வர்றாரு. அவருக்கு தம்பி ராமையா, MS பாஸ்கர், இளவரசு ஆகியோர் வலதுகாரமாக செயல்படுறாங்க. இதற்கிடையில தேர்தல் தேதியும் அறிவிக்கப்படுது. சொந்த வாழ்க்கையிலும் அரசியல் களத்திலும் பல பிரச்சனைகளை சந்திக்கும் நடராஜ் திடீரென முக்கிய முடிவு ஒன்றை எடுக்கிறாரு. அந்த முடிவு என்ன? அதன் பின்னணி என்ன? தேர்தல் முடிவில் என்ன ஆனது? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. தடுமாறி தடுமாறி தமிழ் பேசும் நடிகராகவும் சாதுரியமாக காய் நகர்த்தும் அரசியல்வாதியான நடராஜ் கலக்கிறாரு. நடை, உடை, பாவனை என அனைத்திலும் புதியவரை பிரதிபலிக்கிறான்னு சொல்லலாம். ஜமீன்தாராக வரும் தம்பி ராமையாவின் நடிப்பு கவனிக்க வச்சிருக்கு. திருப்பங்கள் கொண்ட அவரது கதாபாத்திரம் ரசிப்பு. நல்ல தமிழ் பேசும் MS பாஸ்கர், யதார்த்த நடிப்பால் கவரும் இளவரசு ஆகியோரும் முத்திரை பதிச்சிருக்காங்க. சித்தாராவ், சாந்தன் தமிழரசன், யாஷிகா ஆனந்த், தலைவாசல் விஜய், ரெடிங் கிங்ஸ் என அத்தனை பேரும் கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செஞ்சிருக்காங்க. PG முத்தியாவின் ஒளிப்பதிவும் தர்புகா சிவாவின் இசையும் படத்துடன் ஒன்று செய்யுது. அனைவருக்கும் தெரிந்த அரசியல் நகர்வுகளை கமர்ஷியலாக சொன்ன விதம் பலம். லாஜிக் மீறல்கள் ஆங்காங்கே எட்டி பார்க்குது. சிலருக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்து சில பிரபலங்களை மறைமுகமாக நையாண்டிய செய்த விதம் நல்ல யுக்தின்னு சொல்லலாம். சமகால அரசியலை பொழுதுபோக்கு கதைக்களத்தில் புகுத்து சிரிக்கவும் ரசிக்கவும் வச்சிருக்காரு இயக்குனர்.